அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சுபா தான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. அழுகுறேன்னு கேட்டா இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. நானும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லாரும் கேட்டும் பார்த்தாச்சு. சக்தி அண்ணா கூட தான் ஏதாவது சண்டை போட்டுருப்பான்னு பார்த்தா இப்ப சக்தி அண்ணாவே அழுதுகிட்டு நிக்கிறான். என்ன ஆச்சு? ஏய் சக்தி, என்னடா ஆச்சு? சக்தி, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஏய், சண்டை போட்டு அது நீ எதுக்குடா அழுகுற? என்னடா அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சிட்டியா? கஷ்டப்படுத்துற மாதிரி ஒண்ணும் பண்ணல அத்தை. சுபாமா, கஷ்டப்படுத்துற மாதிரி ஒண்ணும் பண்ணல அத்தை. அப்புறம் அது வந்து சுபா, என்ன ஆச்சு சொல்லு. அது வந்து ஐயோ, ரெண்டு பேத்துல யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, என்னதான் ஆச்சு? சக்தி. டேய் சக்தி, என்னடா? வைஷமா, அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியலமா. இப்படி ஒரு தருணத்தை கடவுள் எங்களுக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலமா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனாலதான் எதுவும் சொல்லவும் முடியல, பேசவும் முடியல. சக்தி, நம்ம வீட்டுக்கு இன்னொரு புது வரவு வரப்போகுதோ? சக்தி, டேய். ஐயோ, சுபா கழுத. அத்தை, சாட் சொல்ற மாதிரி. சுபா, ஏய் சுபா, ஐயோ இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இதுக்கு எதுக்கடி அழுகுற? சுபா உண்மையாவா சுபா? ஏன் பொண்ணு சுபா கண்ணு. சுபா, ஐயோ எவ்வளவு சந்தோஷமான விஷயம். லூசு இதுக்காகவா அழுத? ஆனாலும் நீ அழுததுல தப்பு இல்ல. ஏன்னா எனக்கே அழுகதான் வருது. சந்தோஷம் தாங்க முடியாம. சிந்து கரெக்டா சொன்னமா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மதனி சுபா. மரகதம், நம்ம கும்பிட்ட கடவுள் கைவிடல. எந்த அளவுக்கு அன்னைக்கு சொல்லி புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த பாரு, நல்லதே நடந்துச்சா? ஆமா மதனி. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் சுபா. சரிமா. அழாதடி, இதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? சரி, எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் எதுவும் போனியா? வீட்ல வச்சு இப்பதான் பாசிட்டிவ்னு வந்ததும் என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு மேல சக்தி அழ ஆரம்பிச்சிட்டானா. நான் ரூமை விட்டு வெளியே வந்து ஹால்ல உட்கார்ந்துட்டேன். வைஷ்வத்த, இதெல்லாம் உண்மையா இருக்கும்ல? எனக்கு பயமா இருக்கு. நம்ப வச்சு ஏதோ ஏமாற்றம் வந்துராதே. என்ன சுபாமா, நம்பிக்கையை இருடி. இதெல்லாம் எந்த ஏமாற்றமும் வராது. ஆமாமா, நான் தயாராயிக்கிறேன்ப்பா. அடுத்தடுத்து நம்ம வீட்ல ஒவ்வொன்னா ரிலீஸ் ஆக போகுது. அத்தை நான் தானே பாத்துக்கணும். ஏய் கரெக்டா சொன்னடி. பாப்பா, இப்பதான் அத்தைங்கிற பொறுப்பே எனக்கு வருது. சிந்து, ஐயோ முத நீ அழுகைய நிப்பாட்டு. வைஷமா, என்னடா அழுதுகிட்டு? அம்மா, அவளுக்கு பெரிய சிம்டம்ஸ்லாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் நாள் கூடிருச்சு. சும்மா இப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டா. எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம தான் இந்த கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அதனாலதான் உங்க யார்கிட்டயும் சொல்லல. ஆனா இப்ப செக் பண்ணதும் டபுள் கோடு வந்ததும் வைஷமா என்ன சொல்றதுன்னு தெரியல. அழுகையை தவிர வேற எதுவும் வரலமா. ஐயோ சக்தியானா, அழாதானா? சந்தோஷத்துல அழுக வரதான் செய்யும். அதுக்காக இப்படி புருஷனை பொண்டாட்டி மாறி மாறி உட்கார்ந்து அழுவீங்களா? உங்களை நம்பி இனி ஒரு ஜீவன் வரப்போகுது. சந்தோஷமா வரவேற்க தயாரா இருங்க. அப்பா, நீ யாடா பேசுற? திருவண்ணா. பரவாயில்ல. இன்னொன்னு நான் பாப்பாவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் மெச்சூர்டா தான் பாப்பா பேசுற. அண்ணே. டேய் சக்திக்கு இருக்கா வாழ்த்துக்கள்ரா. ஆமாண்டா. டேய் காட்டெருமை, எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே நினைச்சு ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கேன்டா. ஆனா என்னதான் சண்டையா இருந்தாலும் குடும்பத்துக்காக உழைச்சிருக்காடா. என்னடா? இல்ல, இந்த ஆபரேஷன் சொல்லி வீட்டுல உன்னை இருக்க வச்சதுக்கு நல்லா பேசுறனா? திரு விட்டா நமக்கு மேல வருவோம் போலடா. இவனை நம்ம அப்பாவுக்கு அடுத்த ரேஞ்சில வச்சிருந்தா நமக்கும் கீழே அந்த ரேஞ்சுக்கு போயிடுவான் போல. அது என்ன போயிடுவான் போல, அதெல்லாம் போயிட்டான். ஏய் ஏன்டா அவனுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன? கொஞ்சம் ஸ்டைலா ஓவரா பண்ணாத. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்து உனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கோம். ஐயோ தெய்வமே, சொல்லும் போது பாத்துக்கலாம். இப்ப அங்கேயே பேசுங்க. டேய் சரத்து, ஆனாலும் இதெல்லாம் ஒரு சந்தோஷமான தருணால. இப்பதான் வாசுகின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அடுத்து சுபா, அடுத்து வேணின் பட்டியல் நீண்டுச்சுன்னு நினைச்சுக்கோ. நீண்டுச்சுன்னா நம்ம குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்காதுடா. என்ன? இல்ல கூட்டு குடும்பம்னு சொல்றதுக்கு புள்ளத்தாச்சி குடும்பம்னு கூட சொல்லிடலாம். ஏய் திரு, இவன் ரொம்ப யோசிக்கிறான்டா. ரொம்பவா? அதுக்கும் மேல. ஏய் சரி, நம்ம பயபுல அழுகுறான். அவனை கொஞ்சம் தேத்தி விடுவோம். ஏய், சந்தோஷத்துல வர்ற கண்ணீர்ரா. இந்த மாதிரி ஆனந்த கண்ணீர்லாம் எப்பயாவது ஒரு கதை வரும்போதே நல்லா அனுபவிச்சு அந்த ஆனந்த கண்ணீரை விட்டுறணும். அதனால விடு, அவனா சரியாகுவான் அப்படிங்கிற. நம்ம சின்ன சண்டியர் சொன்னா சரியாத்தான் இருக்கும். இரு, கொஞ்சம் ஃப்ரீயா விடு. விட்டுருவோம். டேய்
ஏய் வைஷு, விட்டா ரெண்டும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. சரி சரி, போங்க போங்க, ஆள் ஆளுக்கு ஒரு வேலை பாருங்க. மறக்கதான் அக்கா போடி, ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொண்டு வா. இதோ உடனே செய்றேன்க்கா. சுபாவுக்கு பாசி பருப்பு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அது நான் செஞ்சாதான் பிடிக்கும். நான் போய் செஞ்சு கொண்டு வரேன். வைஷாத்த அதெல்லாம் வேண்டாம். வேண்டாம்லாம் சொல்லாத. இனிதான் கேக்குறது கேட்காதது எல்லாமே தாராளமா கிடைக்கும். இந்த சான்ஸை விட்டுட்டா அடுத்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால எதையுமே வேண்டாம்னு சொல்லாம வச்சுக்கோ. சிந்து உண்மைதான் சுபா. சரி சரி, இந்த சாலா எங்க? சாலா மதனி தோட்டத்துல இருந்தாங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன். சரி சரி, நீ போ, நான் போய் பாசிப்பருப்பு பாயசம் பண்றேன். சரிங்க மைனி. ஜீவா ஜீவா, டேய் போதும்டா, அழகே நிப்பாட்டு. இந்த ஜீவா கழுத. ஜீவா அழாத. எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் இந்த உடனே வந்துடுறேன். வைஷாத்த சொல்லுடி. ஹாஸ்பிடல் போலாமா? எனக்கு டாக்டர் கன்ஃபார்ம் சொல்லணும். அது வரைக்கும் ஒரு மனசா இருக்காது அத்தை. அதெல்லாம் சொல்லுவாங்கடி. காலையில முத வேலையா ஹாஸ்பிட்டல் போறதா. சுபா போதும், ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? அப்படி இல்ல சிந்து, நிறைய பேரு நானும் சக்தியும் அப்படி சொந்தத்துக்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால குழந்தை பிறக்காது, பிறந்தா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு என்னென்னமோ சொன்னாங்க. எவ்வளவு பேச்சு கேட்டிருக்கு தெரியுமா? அதை விட கல்யாணமாகி 2 வருஷம் ஆக போகுது, இன்னுமா விசேஷம் இல்ல அப்படின்னு கேட்காத ஆள் இல்ல. அதெல்லாம் தாண்டி இப்போ இப்படிங்கும் போது இது அப்படியே நிலைச்சிருக்கணும். அது மட்டும் தான் என் மனசுல தோணுது. யார் என்ன வேணாலும் பேசட்டும். பேசுறவங்க 1000 பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்குன்னு கடவுள் எதை நிர்ணயிச்சிருக்காரோ அது கண்டிப்பா நடக்கும். சுபா, அதுவும் உன்னோட நல்ல மனசுக்கு நல்லதுதான் சுபா நடக்கும். இங்க பாரு, அதை விட 2 வருஷம் சொல்லி நீ கவலைப்படுற. இனி கொஞ்சம் நல்ல குழந்தை உன் கையிலயும் வந்துடும். இந்த ஒரு தருணத்துக்காக ஏகப்பட்ட பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசுல என்ன பாடுபடும். ஆமால சுபா, நான் என்ன சொல்ல வரேனா, சந்தேகத்தோடயே பார்க்காத, நம்பிக்கையோட பாரு. சீக்கிரம் உன் குழந்தைய தூக்கி டேய் அத்தைய பாடுற நான் பாடா படுத்ததான் போறேன். அப்பாடா, சிரிச்சிட்டியா? ஆமாத்த, சிந்து சொன்ன மாதிரி நம்பிக்கையா இருப்பேன். சுபா, என்னங்க சிந்து சொன்ன மாதிரி சந்தேகத்தோட பார்க்க வேண்டாம், நம்பிக்கையோட பாப்போம். நல்லதே நடக்குங்க. சரிம்மா. ஆமாங்க, நல்லதே நடக்குங்க. இங்க நம்பிக்கையா இருங்க. யோ திருமச்சான், என்னமா இது கால கொடுமையா இருக்கு. அதானே வாங்கங்கிறதும் போங்கங்கிறதும். டேய், நான் ஏதோ வேற வீட்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. வீரா, உனக்கு மட்டுமா? எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு. வைஷாத்த நீங்களுமா? ஐயோ என்னங்க எல்லாரையும் சிரிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. பாருங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடடடடடா, இங்க உட்காரலாமா இல்ல எழுந்து போயிடலாமா? என்னப்பா எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் சிரிக்க கூடாது, பாத்துக்கோங்க. சுபா, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், இனி யாரும் சிரிக்க மாட்டாங்க. அடடடடா, டேய் நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாத்தியா, அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா வருது. ஆமா வீரனா, என்னைக்கு நீ உடம்புக்கு முடியலன்னு படுத்து எழுந்தியோ அன்னைக்கு உனக்கு பிடிச்ச நல்ல நேரம் தான் இப்போ வரைக்கும் விடாம துரத்திக்கிட்டே வருது. பாரா எப்படி பேசிட்டு இருக்கானு. ஆனாலும் இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. டேய் சரத்து, எனக்கு என்னமோ வேணி அப்பாவோட நல்ல மனசுதான் காரணம்னு நினைக்கிறேன். நல்ல மனசா? ஆமாண்டா, சொல்லப்போனா அவர் நம்ம குடும்பத்துக்காக எனக்காகவே உயிரை விட்டாரா. அந்த மனுஷன் சாகும் போது கூட நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு தாண்டா போயிருக்காரு. அடுத்தடுத்து நல்லது மட்டுமே நடக்குது. உண்மையிலே அவருக்கு ரொம்ப பெரிய மனசுடா. ஐயோ வீரானா, டேய் சரத்து, மாத்தி மட்டும் பேசாத. உண்மையிலே அவர் மனசு தங்கம் தான். அவர் பொண்ணு மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. ஆமா, எல்லாரும் நல்லா இருந்தா நம்ம பொண்ணு இங்க நல்லா வாழ்வா. நம்ம பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பாங்கிற எண்ணத்துல நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் கண்டிப்பா அவர் உயிரை விட்டுருப்பாரா. என்னமோ தெரு, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வாழ்ற வாழ்க்கைய வாழும் போதே நல்லபடியா வாழணும். அதை விட்டுட்டு சாகும் போது நல்லவனா உயிரை விட்டு எல்லார் மனசுலயும் இது ஒரு தாக்கம் கஷ்டம் இதெல்லாம் ஏற்படுத்திட்டு தான் போயிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஒரு நாளாவது நமக்கு அப்பா பாசம் கிடைச்சிடாதான் வேணும் எந்த அளவுக்கு ஏங்கிருப்பா. அப்பெல்லாம் கிடைக்காத பாசம் அவர் உயிர் விட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியலடா. அது என்னமோ அவர் நேரம். இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். வேணிய எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கோடா. அவ கண்ணுல இல்ல அவ முகத்தை கூட வாட விட்டுறாத. நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா அவ. வீரானா, கண்டிப்பாடா. வேணி என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லபடியா தான் நடக்குது. நம்ம சிந்து கல்யாணத்துல இருந்து சரத்து நம்மள நம்பி வந்தவங்கடா. அவங்கள நாம சந்தோஷமா பாத்துக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாலேவோ நாம இப்ப மட்டும் இல்லடா, இனி தலைமுறையா ரொம்ப நல்லா தான் இருப்போம். ஏன்பா என்னமோ நான் அவளை பிடிச்சி கொடுமைப்படுத்துற மாதிரி ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்ல சரத்து. உங்களோட பாசத்துக்கும் நிகழ்ச்சிக்கும் அளவே இல்லையா? போதும். என்னடா அங்க பாரு, இன்னொரு சென்டிமெண்ட் சீனு. சென்டிமெண்ட் சீனா?
ஆ ஆ, அங்க 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 வீரானா அடுத்து அக்க போற ஆரம்பிச்சிட்டாங்களா? டேய் அண்ணா, என்னடா ஆச்சு? சுபாமா, அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா? என் புள்ள இன்னொரு புள்ளைய சுமக்குதா? ம் ஆமாண்ணா, ஆனா இதெல்லாம் உண்மையா இருக்கணும். இல்ல இல்ல, உண்மையா இருக்கும். நான் நம்பிக்கையா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். டேய் ஜீவா, வைஷத்த சுபா என்னடா என்ன சொல்றதுனே தெரியலையா? தெரியலத, கண்ணுல கண்ணீர் வருது. என் தங்கச்சி சுபா, என்னதான் நீ வெளியே விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாலும் உன் மனசுல உள்ள ஏக்கம் எனக்கு தெரியும். இந்த விஷயம் நடந்துராதா, இதை நம்ம வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிட மாட்டோமான்னு ஒவ்வொரு நாள் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியுமா? ஆனா இப்போ அம்மா சொன்னதும் இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏய், என்ன அழுகுற? உன் கண்ணன் தான் கலங்குது. இது வந்து எமோஷனல்ல, ஒரு பாசத்துல வர்றது. சரி சரி, அழாத. வைஷோத்த, எப்ப ஹாஸ்பிட்டல் போலாம்? நாளைக்கு போலாம்டா, இருட்டிருச்சுல. சரி சரி. ஏ சுபா, நாளைக்கு காலையில ரெடியாரு, நான் கூட்டிட்டு போறேன். சரிடா, ஆனா ஏன் புருஷன்? ஆட்டேருமை இல்லாமையா, கூட்டிட்டு போயிடலாம். சரி. தன் வாழ்க்கை என்று வாழ்கிறாள், இவனிடம் தோற்பதும் பெரும் வெற்றி என்றே சொல்கிறாள். இன்னும் என்ன இவரை இன்னும் காணோம்? இங்கதானே வந்து வெயிட் பண்ண சொன்னாரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாரு. ஒருவேளை இருக்குமோ? இருக்கலாம் இருக்கலாம். ஆனாலும் நாம தான் அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படியே மூவ் ஆகி அப்புறம் ஒர்க் ப்ரெஷர் ஆகி ஒர்க் பார்க்கணும்னு அதே எண்ணத்திலேயும் நம்ம அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பத்தி டீப்பா நம்ம யோசிக்கவும் இல்ல, விசாரிக்கவும் இல்ல. அதனால கண்டிப்பா இப்ப நம்ம பேசின இடத்துல யாரு என்னன்னு விசாரிச்சிருப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். உடனே வாங்கன்னு சொல்லிருப்பாரா? ஐயோ, எப்ப வருவாருன்னு தெரியலையே. இவர் லேட் பண்ண நமக்கு ஆர்வம் பொங்குது. ஆனா யாரு என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்டுபிடிச்சிருந்தா உடனேவும் சிந்துவை கூட்டிட்டு போய் அவர் முன்ன நிப்பாட்டணும். நீங்க கொடுத்த உயிர், நீங்க கொடுத்த வாழ்க்கை, இப்ப எனக்குன்னு ஒருத்தி வந்து நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு அவர்கிட்ட போய் சந்தோஷமா சொல்லணும். என் சிந்துவா காமிக்கணும். அதை விட அவர் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கணும். இன்னும் கண்டிப்பா நான் என் சிந்துவோட இன்னும் நல்லா இருப்பேன். ஐயோ, நான் வேற என்னென்னமோ நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவர் வாட்டுக்கு வேற ஏதாவது சொல்லிட்டா? இல்ல கண்டு பிடிச்சிருப்பாரு. எப்ப வருவாருன்னு தெரியல. வந்துட்டாரு அவரு. அவரே தான். ஹலோ சார், சார் இங்க சார். சித்தார்த், எங்க இருக்கேன், வாங்க வாங்க. ஹாய் சார். ஹாய் சித்தார்த். சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல இப்போ ஒரு 10 நிமிஷமா தான். சார் என்னாச்சு? இந்த ஒரு விஷயத்தை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லி 1 மாசம் ஆச்சு. இப்போ வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு சின்ன தகவலாவது சொல்லிடுவீங்களான்னு தானே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போ கால் பண்ணி நீங்க வர சொன்னதும் ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா? சார் அது வந்து, ஹே சித்தார்த், சாரி கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், அதான். ஆனா நீ என்னைக்கு சொல்லிட்டு போனியோ அன்னையில இருந்தே நான் ஆளை வச்சு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெங்களூர்ல நீ போய் ஃபர்ஸ்ட் தங்கின இடம் அதான் சித்தார்த் சொன்னேன், ஆசிரமா. ஆமா சார், விசாரிச்சிங்களா? ஆமா சித்தார்த். சார் உங்களுக்கு ஏதாவது தகவல்? எங்க அங்க இருந்து ஒவ்வொரு இடமா அப்படியே மூவ் பண்ணி திரும்பவும் அந்த ஆசிரமத்துல தான் வந்து நின்னோம். அப்பனா டீடைல்ஸ் எதுவும் எனக்கு உதவி பண்ண மனுஷன் யாருன்னு தெரியல. ஆனா ரொம்ப நல்ல மனுஷன் சித்தார்த், உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் தான் சார். அதனால தானே கண்ணுக்கே தெரியாம என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டுருக்காரு. ஆமா, அதை விட அவரை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு பார்த்து தான் உனக்கு எல்லாமே செஞ்சிருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? சார் அப்பனா இல்ல சித்தார்த், நான் சொன்னேன்ல என்னோட ஆளை விசாரிக்க விட்டு அவர்கிட்ட எந்த டீடைல்ஸும் சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நேத்து தான் நான் பெங்களூர் போயிட்டு வந்தேன். நானும் எவ்வளவோ கேட்டோம். அவங்க என் பேர் வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த பெரிய மனுஷன் உதவி செஞ்சாரு. ஆனா அவர் உதவி செய்யணும்னு நினைச்சது சித்தார்த்துக்கு மட்டும்தான். அப்புறம் இந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா குழந்தையும் பார்த்து அவங்களுக்கும் போக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவராலதான் இப்ப நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். ஏன் இப்ப கூட சித்தார்த் நீ வளர்ந்த ஆசிரமத்துக்கு இன்னும் அவரோட ஸ்பான்சரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காராம். சார் ஆமா சித்தார்த், அதை விட இத்தனை வருஷமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த ஆசிரமத்துக்காக இவ்வளவோ உதவியை செஞ்சனால புதுசா ஆசிரமத்துக்கு ஒரு நல்ல பேர் வச்சு இன்னும் கொஞ்சம் விரிவா நாங்க ரன் பண்ண போறோம்.
இந்த தடவை உங்களால முடிஞ்ச உதவி வேண்டாம், இங்களே ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணி கொடுங்க. எங்களோட ஹோமுக்கு நாங்க அதையே பேரா வச்சுக்கிறோம்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன பேர் என்னது தெரியுமா? என்ன பேர் சார்? சார் சொல்லுங்க, அதை வச்சு ஏதாவது குழு கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்ன பேர் சார் சொன்னாங்களா? என்ன பேர் சார்? சித்தார்த். சித்தார்த்தா? ஆமா சித்தார்த், உன் பேர் தான். நீ வளர்ந்த ஆசிரமத்துக்கு உன் பேர் தான் வைக்க சொல்லியிருக்காரு. யார் சார் அவரு? சார் ப்ளீஸ் சொல்லுங்க, யார் அவரு? உன்னை விட எனக்கு ஆர்வம் தாங்கல. யாருன்னு தெரிஞ்சுக்காம வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனாலும் நேரடியா அவங்க கிட்ட வாங்க முடியாம கொஞ்சம் போலீஸ் புத்திய யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? இல்ல அவங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ற ஒருத்தர்ட்ட பேசி இந்த ஸ்பான்சர் பண்றவங்க டீடைல்ஸ் எல்லாம் வேண்டாம், உங்க நம்பர் மட்டும் இருந்தா கூட போதும், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பேசுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவரோட போன் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கேன். சார் சார் ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. நம்பர் கொடுங்க சார். சார் நீங்க எதுவும் கால் பண்ணீங்களா? இல்ல சித்தார்த், அந்த நம்பரை நான் கொண்டு வந்திருக்கேன். கால் பண்ணி டீடைல்ஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்றதை விட இந்த நம்பர்ல இருந்து தான் எப்பவுமே கால் பண்ணுவாங்களாம். அப்புறம் இந்த நம்பர்ல இருந்து தான் அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆசிரமத்துக்கு வருதான். சார் நம்பர்? சித்தார்த் கண்டிப்பா இந்த நம்பர்ல உள்ளவங்க தான் உனக்கு உதவி செஞ்சவங்க, அதாவது உனக்காக அந்த அவசரமத்துக்கும் உதவி செய்யறவங்க நம்பரா இருக்கும். அத ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சு நானா உங்ககிட்ட சொல்றதுக்கு நீ கால் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அவங்களை மீட் பண்ணா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமேனு நம்பரை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த நம்பரை நான் செக் பண்ணதுல நம்ம ஊரோட நேம் தான் காமிச்சது. அதனால நீ ஐயோ சார் இது போதும், எனக்கு நம்பரை முத கொடுங்க, இனி நான் பாத்துக்கிறேன். ஓகே சித்தார்த், நம்பரை நோட் பண்ணிக்கோ. ஆளை பார்த்ததும் எனக்கு கண்டிப்பா கால் பண்ணி சொல்லு. ஏன்னா இத்தனை வருஷமா அந்த ஒரு மனுஷனுக்காக நீ எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னியா, நீ ஏன் கால் பண்ணி பேசி அவரை போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நீ உனக்கு எக்ஸைட்டடா இருக்குங்கிறதுக்காக தான் நான் நம்பரோட மட்டும் வந்தேன். உனக்கு ஓகே தானே? ஐயோ சார் டபுள் ஓகே சார். ஏதாவது ஒரு சின்ன குழு அது கிடைச்சிடாதான்னு நான் எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு நேத்து இல்ல சார், நான் சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து நான் செய்யலாம் எனக்காக வேவும் இந்த அளவுக்கு பார்த்து பண்ணவரை பாக்கணுங்கிறது மட்டும்தான் சார். கொஞ்ச நாளா அதை பத்தி கண்டுக்காம விட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்காக என்ன பண்ண, அவரை பார்க்கலாமே அப்படின்னு சொன்னான். அதுக்கடுத்துதான் நானா விசாரிச்சாலும் அவளை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போற மாதிரி இருக்கும். அதனாலதான் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சொன்ன ஒரு மாசத்துல இப்படி ஒரு நல்ல செய்தியில வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். கண்டிப்பா நம்பர் கால் பண்ணி பேசி அந்த மனுஷனை நான் மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன். ஓகே சித்தார்த். சரத்தும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். சரத்தை விட்டுட்டு நீ என்கிட்ட வந்து பேசிருக்கேனா இது உன்னோட பர்சனல், நீயா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னது நான் விசாரிச்சது எதுவுமே சரத் சார்ட்ட சொல்லல. இல்ல சார், நான் ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு என்ன சொல்லிக்கிறேன். ஓகே சித்தார்த், ஆல் த பெஸ்ட். நீ நினைச்சதெல்லாம் நடக்கட்டும். சார் நம்பர் இதோ உனக்கு இப்பவே வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். நம்பரை சேவ் பண்ணிக்கோ. ஆளை பார்த்ததோ ஒரு செல்ஃபியாவது எடுத்து எனக்கு சென்ட் பண்ணு. ஓகே சார். சரி சித்தார்த், அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே சார். சார் உங்களுக்கு ஏதாவது? சித்தார்த் இது உனக்காக மட்டும் இல்ல, சரத் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், அவனுக்காகவும் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன். எனக்குன்னு எதுவும் வேண்டாம், நீ சிந்துவோட சந்தோஷமா இருந்தாலே போதும். ஓகே சார், தேங்க்யூ. வெல்கம். நம்பர் உடனே கால். உன் பால் யாரும் இல்லையே ஆனா கண்ணி. யாரு? ஐயோ நம்ம கால் பண்ணணும்னு நினைக்கிற நேரமா கால் வரணும். யார் இது? அடடடடா, கையும் ஓடல காலும் ஓடல. சுபாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு. கடவுளே நல்ல செய்தி அங்கேயும் சொல்லணும். டாக்டரும் நல்ல செய்தியை சொல்லட்டும். அப்புறம் இருக்கு இந்த வீட்ல தீபாவளி தான். இப்பவே சும்மா 10,000 வாழ சரவடி எடுத்து போட்டு தீபாவளி ஜாம்னு கொண்டாடிடலாம். வாசுகியும் மாசமா இருக்கா நம்ம பொண்ணும். அடுத்தடுத்து நம்ம வீட்ல குழந்தைங்க. இதுக்கு நடுவுல சிவானி வேற. அவளுக்கு இன்னொரு 4-5 மாசம் தான், அவளுக்கும் குழந்தை பிறந்துரும். அட நினைச்சு பார்க்கவே எப்படி இருக்கு. வீட்டுல அங்கிட்டும் இங்கிட்டும் குழந்தைங்க தவுண்டுகிட்டும் நடந்துகிட்டும் ஓடிக்கிட்டும் இருந்தா வீடு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நடக்க போகுது. ஐயோ சுபா கிளம்பிட்டாளான்னு தெரியலையே. நாம மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோன்னு பார்த்தா இந்த காட்டெருமையும் மாறேங்கிறான், நம்ம மகன் வீட்டு எருமையும் மாறேங்கிறான். அத்ததுக்கு வைஷு மதனி சாலா மதனி. ஐயே இன்னைக்கு ஹாஸ்பிட்டலவே நிறைச்சிருவாங்க போலவே. சரி இருக்கட்டும். நம்ம பொண்ணுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டலே சும்மா திண்டாடும். இன்னும் என்ன காணோம்? சுபாமா எனக்கு ஒரு பேரன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஹை பொண்டாட்டி, இன்னைக்கும் பொண்டாட்டி சுட சுட இருக்கு போல. ஓ மனுஷா என்னையா கிண்டலா? இல்ல மரு. இல்ல மரு இருக்கு மருன்னு என்னையா பாட்டு படிச்ச?
அதுவா, என் பேரன் என்ன மாதிரியே இருப்பான். அடிங்க விளக்க மாத்த. ஏன்னா விளக்கமாறா? என்ன உனக்கு செருப்பு வேணுமோ? எனக்கு எதுக்கடி அதெல்லாம்? அது என்னையா உன்ன மாதிரியே பேரன்? உன்னை ஒருத்த வச்சுட்டு இந்த வீடே அண்டாடுது திண்டாடுது. இதுல உன்ன மாதிரி இன்னொருத்தனா? பாரு, கனவுல கூட இப்படி எல்லாம் நினைக்காதீங்க. உம்மா மாதிரியே பேரன் மட்டும் சொன்னீரு, அப்புறம் கண்ணு மொழிய தோண்டி கோயில கொடுத்துருவேன். ஏய், இங்க பாருடி, லூசு பிடிச்ச கிறுக்கு. பேரன் எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியுமா? எதுக்கியா? எதுக்கு சொல்றாங்க? பேரன் அதாவது என்ன மாதிரியே அப்படியே பேத்து எடுத்துட்டு வருவான். என்ன மாதிரியேனா தாத்தா மாதிரி. அதுக்காக தான் பேரன் வச்சிருக்காங்க. என் பேரன் என்ன மாதிரி தான் இருப்பான். என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு ஒருத்தன் போதுமா? அடியே, நான் ஒருத்தன் மட்டும் இல்ல, என் மகளோட மவன் வருவான், என் மகனோட மவன் வருவான். எல்லாரும் என்ன மாதிரி தாண்டி இருப்பாங்க. இந்த போண்டாட்டியை எப்பவும் சுட சுட வச்சிருப்பாங்க. ஓ மனுஷா, அட போடி, வந்துட்டா சண்டைக்கு. இங்க பாரு. நீ பாரு, எனக்கு பார்க்க டைம் இல்ல. சுபா, சுபா கண்ணு, அவளை எங்கேயா கூப்பிடுற? ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு. அதுக்கு நீர் எதுக்கு? லூசா நீ? என் மகளை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டாம்? ஒன்னும் கூட்டிட்டு போக வேண்டாம், நான் இருக்கேன். நீ இரு, யார் வேண்டாம்னா? என் மவளை எனக்கும் கூட்டிட்டு போக தெரியும். வந்துட்டா. ஏய் யோ சுபா, அப்பா கிளம்பிட்டேன்டா, போலாமா? ஏய் யோ யோ மனுஷா, வெளியே ஏதோ கத்துது பாரு. பழைய சோறு? பழைய சோறுலாம் வேண்டாம். தின்னுட்டு தின்னுட்டு நைட் எல்லாம் குரட்ட விடும். சுட ஆக்குனதே கொண்டு போய் போடுங்க. ஏய் யோ யோ மனுஷா. அட பாவி குறுக்கு பிடிச்சவரே, பேரன் வர சந்தோஷத்துல பொண்டாட்டிய என்ன பேச்சு பேசிட்டு போறோம். சரியா, பொறக்கட்டும் குழந்தை, அப்புறம் அந்த குழந்தைய வச்சே உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐயோ, வீட்ல எல்லாரும் சந்தோஷத்துல தலகால் புடியாம தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். சரி, சுபா போய் பார்த்து கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். ஹலோ சார், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன், மீனா. ஹலோ சிஸ்டர், நம்பர் வேற நம்பர்ல இருந்து. ஆமா சார், இது என்னோட பர்சனல் நம்பர். சார் சார், உங்ககிட்ட இத சொல்ல நான் கால் பண்ணேன். என்ன சிஸ்டர் சொல்லுங்க, அப்பாவுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்? அப்பாவுக்கு இம்ப்ரூவா? ஐயோ சார், உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க. சிஸ்டர், ஒரு சந்தோஷமான விஷயம் சார். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அப்பாவுக்கு வந்து பாருங்க சார், உங்க அப்பா எழுந்து உட்கார்ந்து இருக்காங்க. சிஸ்டர், என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவர் கண் முழிச்சு எழுந்ததுல இருந்து உங்களை தான் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வாங்க சார் சீக்கிரம். சிஸ்டர், அப்பா நல்லா பேசுறாங்களா? நார்மலா இருக்காங்களா? ஐயோ ஆமா சார், உங்களுக்கு கான்சியஸ் வந்ததுல இருந்து இந்த பேரை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை சீக்கிரம் பார்க்கணும்னு சொல்றாங்க சார், சீக்கிரம் வாங்க. ஐயோ ஆமா சார். சிஸ்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. இதுக்காக எத்தனை மாசம் காத்துக்கிட்டு இருந்தேன். இதோ அஞ்சே நிமிஷத்துல நான் அங்க வந்துடுறேன் சிஸ்டர். அது வரைக்கும் நீங்க அப்பா கூட இருங்க. ஓகே ஓகே சார். வந்துடுறேன் சிஸ்டர், இப்போ வந்துடுறேன். ஓகே சார், சீக்கிரம் வாங்க. அப்பா, அப்பா கண் முழிச்சிட்டியா? இதோ வந்துட்டேன்ப்பா, இதோ வந்துட்டேன். உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லைன்னு சொல்லிடுவேன். கண்ணு மணியன ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன். சார், 5 நிமிஷத்துல உங்க பையன் இங்க வந்துருவாங்க. வரட்டும், சீக்கிரம் வரட்டும். இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள நானா ஒரு கற்பனையை உருவாக்கி அதுக்குள்ளே வாழ்ந்து என் மகனையும் கஷ்டப்படுத்தி இருக்கேன். இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரட்டும். சித்து, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா, அப்பா உன்கிட்ட பேசணும்.